ஹை ஆல், இன்றைக்கி நம்ம மிலிட்டன்ட் நேஷ்னலிசம் பற்றி பார்க்கலாம். மிலிட்டன்ட் நேஷ்னலிசமில் வந்து பார்த்திங்கன்னா லாலா லாஜ்பத் ராய், பால் கங்காதர் திலக், பிபின் சந்திரபால் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கேம்பெயின்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணது வந்து இவங்க தான். அவங்களோட லொக்காலிட்டிஸில் இவங்களை வந்து லால் பால் பால் ட்ரையம்பிரேட் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா, பெங்கால், பஞ்சாப் அவங்களோட இடங்கள். அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு இவங்க வந்து எபிசென்டர்னால் அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகுது இந்த மிலிட்டன்ட் நேஷ்னலிசம்லாம். ஸ்வதேஷி ஃபேஸில் 1905 அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இவங்க வந்து அங்கே மிலிட்டன்ட் நேஷ்னலிசம்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அரபிந்தோ கோஷ் வாஸ் அனதர் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகர் இந்த மிலிட்டன்ட் லீடர்ஷிப். இருவரும் அரபிந்தோ கோஷ் கூடமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லீடர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. The nationalism of this form was more assertive compared to the early Indian nationalism. ஸோ முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த நேஷ்னலிசமை விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் அசர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அசர்ட்டிவ்னா வந்து கான்ஃபிடென்ட். இந்த முன்னாடி இந்த நேஷ்னலிசமை விட இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. Both the groups, moderates and militant, were well aware of the evils or the wrongdoings of the British rule. இவங்களுமே ஆகட்டும், மாடரேட்ஸ் ஆகட்டும், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மிலிட்டன்ஸ் ஆகட்டும், அவங்க பிரிட்டிஷோட என்னென்னலாம் அவங்க ஈவில் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே ரெண்டு பேருக்கும் தெரியும்னு சொல்கிறாங்க. Moderates, however, worked under the belief that British rule in India could be reformed by convincing the rulers through representation and petitioning. மாடரேட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் பீப்புளை வந்து மாற்றலாம், பிரிட்டிஷ் ரூலை வந்து மாற்றலாம், நம்ம பெட்டிஷன்ஸும் ப்ரேயர்ஸும் போய் பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்களே வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மிலிட்டன்ட் நேஷ்னலிசம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கொலோனியல் ரூலர்ஸ்லாம் வந்து அவங்களோட அட்வான்டேஜஸ்க்கு தான் அவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நமக்காண்டி எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க, அட்வான்டேஜஸ்க்காண்டி தான் எல்லாமே பண்ணுறாங்க, நமக்காண்டி எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட்ஸ். Militant nationalism also changed the nature of political pressure from the earlier force of public opinion of educated Indians to protesting masses. முன்னாடி வந்து எல்லாமே ஒப்பீனியன்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க எஜுகேட்டட் இண்டியன்ஸ் கிட்ட, எல்லாமே இது நம்ம பண்ணது கரெக்டாக, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் மிலிட்டன்ட் நேஷ்னலிசம் எல்லாத்துக்குமே ப்ரொட்டஸ்டிங் தான். மாசஸை கூப்பிட்டு போகிறது, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணுறப்போ தான் பிரிட்டிஷ் கண்ணுக்கு தெரியும், காதுக்கு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க. Despite these changes, the militant nationalism phase retained a continuity from the moderate phase. இவ்வளோதான் சேஞ்சஸ் இருந்தாலுமே மாடரேட் ஃபேஸ்லேருந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So this continuity was evident in the inability to transcend the peaceful method of struggling, and for most parts militant nationalism remained tied to the ideas of non-violence. மிலிட்டன்ட் நேஷ்னலிசம் கூடமே இந்த நான் வயலன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அந்த மூலியமாக வந்து இந்த மாடரேட் ஃபேஸ்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. However, they appealed to the patriotic sentiments of the people using religious symbols. இந்த பேட்ரியாட்டிக் சென்டிமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ்லாம், அதை வச்சு வந்து கொஞ்சம் வந்து மாடரேட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸ்வராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஸ்வராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஸ்வராஜ்னா என்ன, இண்டிபெண்டன்ஸு, ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ், அது பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த காமன் கோல்ஸ் ஆஃப் த மிலிட்டன்ட் லீடர்ஸ் என்னென்னா, ஒரு காமன் கோல் எல்லா மிலிட்டன்ட் லீடர்ஸ்க்கும் ஒரு காமன் கோல் என்னென்னா, எங்களுக்கு ஸ்வராஜ் வேணும், எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், எங்களுக்கு செல்ஃப் ரூல், நாங்களே இந்தியா இஸ் மைன், நாங்களே வந்து இந்தியாவை வந்து ரூல் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ லீடர்ஸ் டிஃபர்ட் ஆன் மீனிங் ஆஃப் ஸ்வராஜ். ஒரு லீடருக்கும் ஒரு டெஃபினேஷன், ஸ்வராஜ் டெஃபினேஷன் இருக்குது. திலக்கு வந்து ஸ்வராஜ் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தி இந்தியன் கண்ட்ரோல் ஓவர் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ரூல் பை நேட்டிவ்ஸ். திலக் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்வராஜ்னா அட்மினிஸ்டர் பண்ணுறது பை இந்தியன்ஸ் அப்படின்றாரு, பட் நாட் டோட்டல் சிவியரன்ஸ் ஆஃப் ரிலேஷன் வித் பிரிட்டிஷ், டோட்டலாக பிரிட்டிஷ் கிட்டேருந்து கனெக்ஷன் கட் ஆகிடுறதுன்னு இல்லை அப்படின்றாங்க. In Bipin Chandrapal's view, Swaraj was the attainment of complete freedom from the foreign rule. பிபின் சந்திரபாலுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபாரின் ரூல் கிட்டேருந்து ஃப்ரீடம் கிடைக்கிறது தான் ஸ்வராஜ் அப்படின்னு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மிலிட்டன்ஸ் ஃப்ரம் தி மாடரேட்ஸ் வாஸ் ஓவர் ரைசிங் எக்ஸ்ட்ரீமிசம் இன் பெங்கால். ஸோ இந்த மாடரேட்ஸ் வந்து இந்த மிலிட்டன்ஸை விட்டு பிரிகிறதோ, இவங்க வந்து இவங்க கிட்டேருந்து பிரிகிறதோ வந்து இன்னொரு ரீசன் என்னென்னா, எக்ஸ்ட்ரீமிசம் வந்து ரொம்ப ரைஸ் ஆகுது, இந்த மிலிட்டன்சிலாம் ரொம்ப ரைஸ் ஆகுது, போராடுறது, ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் பெங்கால், பஞ்சாப், மகாராஷ்டிராவில், அதுவுமே ஒரு ரீசன்னு சொல்கிறாங்க. Unlike the moderates who were critical of the reckless revolutionaries, militant nationalists were sympathetic towards them.
மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் வந்து அவங்க மேலேயே அவங்க வந்து சிம்பத்திக்காக இருக்கிறாங்க. However, the political murders and individual acts of terrorism were not approved by them militant leaders, and they were cautious of associating themselves with the cause of revolutionaries. இந்த ரெவல்யூஷனரிஸ் ரிஃபார்மர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க மேலெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப்ரோச் வருது. ஆஃப் த மிலிட்டன்ஸ் ஃப்ரம் த மாடரேட்ஸ் வாஸ் ஓவர் த ரைசிங் எக்ஸ்ட்ரிமிசம் இன் பெங்கால், பஞ்சாப், மகாராஷ்டிரா. ஸோ மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரிமிஸ்ட்ஸும் பிரியறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, எக்ஸ்ட்ரிமிசம் வந்து பயங்கரமாக பஞ்சாபில், பெங்காலில், பஞ்சாபில், மகாராஷ்டிராலாம் ரைஸ் ஆகுது. அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரிமிசம் ரொம்ப ஆகுது. அதனால மாடரேட்ஸ் வந்து பிரிஞ்சிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. Unlike moderates who were critical of the reckless ரெவல்யூஷனரிஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, ராஜாராம் மோகன் ராய், அவங்க மேலாம் கொஞ்சம் மாடரேட்ஸ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்திருக்காங்க. இவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் மிலிட்டன்ட் நேஷனலிசமுக்கு வந்து அவங்க மேலே சிம்பத்தி இருந்திருக்கு. பாரு, அப்போவே வந்து இவங்கெல்லாம் நம்மளுக்கு போராடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. However, political murders and individual acts of the terrorism were not approved by the militant leaders, and they were cautious of associating themselves with the cause of revolutionaries. இந்த மர்டர்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க மிலிட்டன்ட் லீடர்ஸ் வந்து அதை ஏற்றிக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரெவல்யூஷனரிஸ் மாதிரி தான் நாங்கள் கூடமே எங்களோட காசுக்காண்டி நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க. Partition glued with the assertion of Hindu beliefs was not acceptable to the Muslims. ஹிந்து பிலீவ்ஸால் வந்து பார்ட்டிஷன் வந்து க்ளூடாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து முஸ்லிம்ஸ் ஒத்துக்கவே இல்லை. ஆல்சோ மச் லைக் தேர் predecessors, the leaders of the Swadeshi movement failed to penetrate the larger sections of the society. இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் மூமெண்ட் ஆயிருக்கோ அதே மாதிரி தான் எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டியும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. By 1908 militant nationalism was on decline. 1908 வந்து இந்த militant nationalism வந்து அப்படியே டிக்ளைனிங் ஸ்டேஜில் இருந்துச்சு. சூரத் ஸ்பிளிட் ஆஃப் 1907 வாஸ் அனதர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் டு திஸ் டிக்ளைன். இந்த மிலிட்டன்ட் நேஷனலிசம் டிக்ளைன் ஆகிறதுக்கு வந்து சூரத் ஸ்பிளிட்டும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. டென்ஷன் பிட்வீன் மிலிட்டன்ஸ் அண்ட் த மாடரேட் பிகேம் மோர் pronounced with the appointment of Lord Minto as the new Viceroy of India in 1906. ஸோ டென்ஷன் பிட்வீன் மிலிட்டன்ஸ்க்கும் மாடரேட்ஸ்க்கும் ஒரு டென்ஷன் ஃபார்ம் ஆகுது. அது வந்து நல்லாவே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லார்ட் மின்டோ வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணப்போ 1906. as the tension was rising between the two groups, a split was avoided. ஸோ இந்த டென்ஷன்ஸ்லாம் வந்து அதிகமாக ஆகிட்டு இருக்கிறப்போ கேல்கட்டா செஷனில் வந்து ஸ்பிளிட் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க 1906 பை அக்செப்டிங் டிமாண்ட்ஸ் ஆஃப் மாடரேட் லீடர்ஸ் அண்ட் எலெக்டிங் தாதாபாய் நவ்ரோஜி அஸ் பிரசிடென்ட். ஸோ மாடரேட் லீடர்ஸ் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லாம் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தாதாபாய் நவ்ரோஜியை வந்து பிரசிடென்ட்டாகவும் ஆக்கிடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த மாடரேட்ஸ் வந்து லெட் பை ஃபிரோஸ் ஷா மெஹட்டா வேர் டிஃபீட்டட் இன் த எலெக்ஷன். ஸோ ஃபிரோஸ் ஷா மெஹட்டா தான் மாடரேட்ஸ் வந்து லீட் பண்ணுறாரு. எலெக்ஷனில் அவர் தோத்துடுறாரு. The militants managed to pass 4 resolutions on Swadeshi, boycott, national education and self-government. The next session of Congress was originally planned to be held in Pune. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் செஷன் வந்து பூனாவில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து கன்சிடர் டு பி ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் தி மிலிட்டன்ஸ். பூனாவில் வந்து மிலிட்டன்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு fearing a repeat of Calcutta session, the moderate shifted the venue to Surat. ஸோ மாடரேட்ஸ் ஃபியர் வந்து பூனாலேருந்து சூரட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. த மிலிட்டன்ஸ் ப்ரொப்போஸ் லாலா லாஜ்பத் ராய்ஸ் நேம் ஃபார் த நெக்ஸ்ட் காங்கிரஸ் பிரசிடென்சி. மிலிட்டன்ட் குரூப் என்ன பண்ணுறாங்க, லாலா லாஜ்பத் ராய் தான் வந்து நெக்ஸ்ட் காங்கிரஸில் பிரசிடெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நேம் சொல்கிறாங்க. ஆப்போசிங் த மாடரேட்ஸ் கேண்டிடேட், மாடரேட்டோட கேண்டிடேட்டை வந்து ஆப்போசிட் பண்ணிட்டு ராஜ் பிஹாரி கோஷ். மாடரேட்டோட கேண்டிடேட் வந்து ராஜ் பிஹாரி கோஷ், மிலிட்டன்ட்டோட பிரசிடெண்ட் கேண்டிடேட் வந்து லாலா லாஜ்பத் ராய். ஸோ லாலா லாஜ்பத் ராய் வந்து ஆஃபரை வந்து டவுன் பண்ணிடுறாரு. லாலா லாஜ்பத் ராய் however turned down the offer to avoid the split அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி அவர் வந்து எனக்கு வேண்டாம் பிரசிடென்சி அப்படின்னு சொல்கிறாரு. The matter finally boiled down to the question of retaining the 4 resolutions that were passed in Calcutta session in 1906. ஸோ ஒரு கொஷின் வந்து பாயில் ஆகுது. 4 ரெசல்யூஷன்ஸும் வந்து நம்ம வந்து கல்கட்டா செஷனில் பாஸ் பண்ணது வந்து நம்ம வந்து அதை வந்து ரீட்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு.
Firoz Shah Mehta group sought removal of those items from agenda. Firoz Shah Mehtaவோட குரூப் வந்து அந்த அஜெண்டாலாம் வந்து வெளியில் வந்துடணும்னு சொல்கிறாங்க. In order to counter Mehta's maneuvering, the militants decided to oppose the election of Raj Bihari Ghosh as president. So அது இந்த ஃபிரோஸ் ஷா மெஹட்டாவோட இது பிடிக்காம மிலிட்டன்ஸ் வந்து ராஜ் பிஹாரி கோஷ் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவே த செஷன் எண்டட் இன் கயோஸ். செஷன் வந்து ப்ராப்பராகவே எண்ட் ஆகலை, ஒரு சண்டேல தான் வந்து செஷனே எண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. Indian National Congress, born in December 1805, was now split into two groups, militant and moderates. So Indian National Congress வந்து militant-ஆவும் moderates-ஆவும் ரெண்டு குரூப்பாக பிரியுதுன்னு சொல்கிறாங்க. The Congress emerged after Surat split was more loyal to the British than they were before. ஸோ காங்கிரஸ் வந்து சூரத் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் வந்து ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு ரொம்ப லாயலாக இருக்காங்க முன்னாடியை விட. ஸோ த நியூ காங்கிரஸ் மைனஸ் த மிலிட்டன்ஸ் கேம் டு பி நோன் அஸ் மெஹட்டா காங்கிரஸ். ஸோ த நியூ காங்கிரஸ் வந்து மிலிட்டன்ஸ் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னவா கூப்பிடப்படுறாங்கன்னா மெஹட்டா காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 1908 session of the Congress was attended only by the moderates who reiterated their loyal to the Raj. 1908 வந்து காங்கிரஸ் மட்டும்தான் செஷனுக்கு போகிறாங்க. அவங்க வந்து மாடரேட்ஸு, அவங்க வந்து ரொம்ப லாயலாக இருக்காங்க பிரிட்டிஷ்க்குன்னு சொல்கிறாங்க. The politics of militants on the other hand could not crystallize into new political organization. இந்த மிலிட்டன்ஸோட பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு நியூ ஆர்கனைசேஷனை வந்து ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி ரீசன் வாஸ் தி ரெப்ரெசிவ் மெஷர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் பை த புட்டிங் ஆல் ப்ராமினன்ட் லீடர்ஸ் இன் ஜெயில். அதோட ப்ரைமரி ரீசனே என்னென்னா, கவர்மெண்ட் வந்து அவங்க அந்த நியூ மிலிட்டன்ட்டில் இருக்கிற எல்லா லீடர்ஸையும் வந்து ஜெயிலுக்கு போட்டுகிட்டே இருக்காங்க. ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ரெவல்யூஷன் பார்க்கலாம். 1908, around 1908, the decline of militant nationalists and the rise of revolutionary activities marked an important shift from non-violent methods to violent methods. அது வரைக்கும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு நான் வயலண்ட்டாக இருந்திருக்காங்க. ஆனால் இந்த 1908 வந்து இந்த டிக்ளைன் ஆஃப் மிலிட்டன்ட் நேஷனலிசம்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து நான் வயலண்ட்லேருந்து வயலண்ட் ஆக்ஷனுக்கு வந்து எல்லோரும் வராங்க. இன் பெங்கால் ரெவல்யூஷனரி டெரரிசம் வந்து 1870s வந்து ஃபார்ம் ஆகுது. When the akharas or gymnasiums were set up in various places to develop what Swami Vivekananda had described strong muscles and nerves of steel. ஸோ சுவாமி விவேகானந்தா வந்து ஸ்ட்ராங் மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், எஜுகேஷன் தான் நம்மளோட வெப்பன், நம்ம வந்து என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நம்ம அதை வந்து ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த டைம்லேருந்தே இந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. பங்கிம் சந்திர சட்டர்ஜிஸ் நோவல் எதுனா ஆனந்த் மத் ஆல்சோ ஹேட் அ சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட். இவரோட நோவல் கூடமே நிறைய ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் இருந்திருக்கு. ஆனந்த் மட் வாஸ் வைட்லி ரெட் பை ரெவல்யூஷனரிஸ் இன் பெங்கால். ஸோ இந்த புக் வந்து நிறைய ரெவல்யூஷனரிஸ் இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் லைக் மாற்றணும், போராட்டம் செய்யணுன்றவங்க தான் வந்து நிறைய இது படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Vande Mataram song, which is part of the novel, became the anthem of Swadeshi movement. Vande Mataram வந்து இந்த புக்கில் தான் இருந்திருக்கு போல். இந்த சாங் தான் வந்து ஸ்வதேஷி மூமெண்ட்டோட ஆந்தமாகவே இருந்திருக்கு. ஸோ ஸ்வதேஷி மூமெண்ட்டில் அப்போ வந்து 3 ஃபேக்டர்ஸ் வந்து நல்ல ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஆக்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலமான நிறைய ரீசன்ஸ் சொல்லுது. என்னென்னா, apolitical constructive programs had little acceptance among the youth. Political positive programs இல்லாமல் political அகெயின்ஸ்டாக இருக்கிறது பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து ஒரு லிட்டில் அக்செப்டன்ஸில் தான் யூத்தில் இருந்திருக்கு. அவ்வளோவா அவங்க அக்செப்ட் பண்ணல. வாஸ் க்ரோயிங் இம்பேஷண்ட் அண்டர் த ரெப்ரெசிவ் ஃபாரின் ரூல். அந்த யூத்தில் யாருன்னா இந்த ஃபாரின் ரூலுக்கு வந்து ரொம்ப இந்த ஃபாரின் ரூல் ரொம்ப பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பேஷண்ட்டாக வந்து இவங்களை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு ஸ்வதேஷி மூமெண்ட். ஃபெயிலியர் ஆஃப் மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் டு லீட் த யங் பீப்புள். மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட்டை பார்த்து நிறைய யங் பீப்புள் வந்து இன்ஸ்பயர் ஆகி வராங்க. ஆனால் அவங்கள வந்து ப்ராப்பராக லீட் பண்ண முடியல. ஏன்னா அவங்கள தான் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ஜெயிலெலாம் போய் கொண்டுட்டு போட்டுட்டாங்க இல்லையா. அதனால இன்டு அ லாங் டேர்ம் மாஸ் மூமெண்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு தி க்ரோத் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆக்ஷன். ஸோ எனக்கு வந்து என்னுடைய குரு வந்து ஜெயிலில் இருக்காங்க, நான் தான் பண்ணணும் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் இண்டிவிஜுவல் ஆக்ஷன்ஸ்க்கு நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. Revolutionary action was part of an effort towards the symbolic recovery of Indian manhood. So revolution என்னென்னா bringing changes to society. இந்த இண்டிவிஜுவல்ஸ்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, நான் வந்து சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் ரெவல்யூஷனரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெவல்யூஷனரி ஆக்ஷன்
was part of an effort towards the symbol recovery of Indian manhood. நம்ம இந்தியா வந்து திருப்பியும் நம்ம ரிகவர் பண்ணிடுவோம் நம்மளோட இந்தியாவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஆஃபன் அவங்க என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷை வந்து கொன்னாலே நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நல்லது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களாம். Such actions, however, did not lead to any organized revolutionary movement as was the case in Russia. ரஷ்யாவில் நடந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கலை. ரெவல்யூஷனரி ஆக்ஷன்ஸ் வேர் மோஸ்ட்லி அட்டெம்ப்ட்ஸ் டு அசாசினேட் ஸ்பெசிஃபிக் ஆப்ரெசிவ் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ். இந்த ரெவல்யூஷனரி ஆக்ஷன்ஸ்னால் என்னென்னா, ரொம்ப மோசமாக பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே, ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு நம்மளுக்கு ரொம்ப தண்டனை கொடுத்துக்கிட்டு அந்த ஆஃபீஸர்ஸை வந்து அசாசினேட் பண்ணுறது தான் இந்த ரெவல்யூஷனரி மூமெண்ட்டோட மெயின் அட்டெம்ப்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலிப்பூர் பாம்பு கேஸ். ஆலிப்பூரில் வந்து எப்படி பாம்பு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன் பெங்கால் த ஸ்டோரி ஆஃப் ரெவல்யூஷனரி டெரரிசம் பிகின் இன் 1902. இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம் வந்து 1902லேயே வந்து பெங்காலில் வந்து ஃபார்ம் ஆகுது வித் த ஃபார்மேஷன் ஆஃப் மெனி சீக்ரெட் சொசைட்டிஸ். யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட் சொசைட்டிஸ் அங்கங்கே ஃபார்ம் பண்ணி மோஸ்ட் நோட்டபிள் அமாங் தெம் வாஸ் அனுஷீலன் சமிட்டி ஆஃப் கல்கட்டா ஃபவுண்டட் பை ஜதீந்திரநாத் பெனர்ஜி. ஸோ அனுஷீலன் சமிட்டியும் அது ஒரு சீக்ரெட் சொசைட்டி கேல்கட்டாவில் இருக்குது. அது வந்து அதோட ஃபவுண்டர் வந்து ஜதீந்திரநாத் பெனர்ஜியும் பரீந்தர் குமார் கோஷ். இவர் வந்து அரவிந்தோ கோஷோட பிரதர். சிமிலர்லி தாக்கா அனுஷீலன் சமிதி, தாக்கா பங்களாதேஷில் இருக்க தாக்கா அனுஷீலன் சமிட்டி வந்து 1906 வந்து ஃபார்ம் ஆகுது த்ரூ த இனிஷியேட்டிவ் ஆஃப் பியூலின் பெஹாரி தாஸ். திஸ் வாஸ் ஃபாலோட் பை த லான்ச் ஆஃப் ரெவல்யூஷனரி வீக்லி யுகாந்தர். ஸோ இது ஃபார்ம் ஆன பிறகு யுகாந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீக்லி ஜேர்னலை வந்து வெளியிடுறாங்க. தி Calcutta Anushilan Samiti soon started its activities and the first Swadeshi dacoity to raise funds was organized in Rangpur in August 1906. இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஆர்கனைசேஷன்ஸ்க்காண்டி ஃபண்ட்ஸ் வந்து ஆகஸ்ட் 1906 வந்து ரைஸ் பண்ணுறாங்க. In the same year, Hemachandra Kanungo went abroad to get military training in Paris. ஸோ ஹேமச்சந்திர கனுங்கோ வந்து பாரிஸ்க்கு போகிறாரு military training காண்டி. After his return to India in 1908, he established bomb factory along with a religious school at a garden house in Manikatla. ஸோ இந்த மணிக்கட்லா இடத்துல வந்து இவர் பாரிஸ்க்கு போயிட்டு வந்தார் இல்லையா, ஒரு பாம் ஃபேக்ட்ரி தயார் பண்ணுறாரு. அது பக்கத்துலேயே ஒரு ரிலீஜியஸ் ஸ்கூலும் வச்சு நடத்திட்டு இருக்காரு. In the same garden house, young inmates underwent various forms of physical training, reading classic Hindu texts and reading literature on revolutionary movement across the world. ஸோ இந்த கார்டன் ஹவுஸ்லேயே வந்து இந்த யங் பீப்புளெலாம் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து போகிறாங்க, ஹிந்து ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்லாம் வந்து படிக்கிறாங்க, லிட்ரேச்சர் படிக்கிறாங்க, அரவுண்ட் த வேர்ல்டு என்னென்னலாம் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து பார்க்குறாங்க, படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கான்ஸ்பிரசி வாஸ் ஹேட்ச்டு. கான்ஸ்பிரசின்னா ஒரு குரூப்பு, யாருக்குமே தெரியாமல் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறது. கான்ஸ்பிரசி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு பிளான் போடுறது, அதுதான் கான்ஸ்பிரசி. வாஸ் ஹேட்ச்ட் தேர் டு கில் டவுக்லஸ் கிங்ஸ்ஃபோர்ட், நோட்டோரியஸ் ஃபார் இஸ் க்ரூவல் வேஸ் ஆஃப் டீலிங் வித் த ஸ்வதேஷி அஜிடேட்டர்ஸ். ஸோ இவர் வந்து ஸ்வதேஷியில் வந்து அஜிடேட்டர்ஸ் லைக் போராடி இருப்பாங்க இல்லையா பீப்புள், அவங்களெல்லாம் க்ரூவலாக வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாராம். ஸோ இவரை வந்து ஃபஸ்ட்டு அசாசினேட் பண்ணணும், கொலை பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு பிளான் வந்து போடுறாங்க. 2 young revolutionaries, 18-year Khudiram Bose and 19-year Prafulla Chaki, were entrusted with the task of carrying out the killing. ஸோ இந்த 18 years 19 years ஓல்டு கையில் கொடுக்குறாங்க இவங்களை கொலை பண்ணுற பிளான். ஓகேங்களா. ஸோ ஆன் 30 April 1908 தே மிஸ்டேக்கன்லி த்ரூ அ பாம் அண்ட் அ கேரியேஜ். தெரியாமல் மிஸ்டேக்காக ஒரு கேரேஜ்குள்ளே போட்டுடுறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கில்லிங் கிங்ஸ்ஃபோர்ட் கில்டு 2 English women. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் போடுற பதில் இந்த கேரியேஜில் போட்டுறாரு, இந்த கேரியேஜில் போடுறதுக்கு இந்த கேரேஜில் போட்டுடுறாங்க. அப்போது இவங்கெல்லாம் கிங்ஸ்ஃபோர்ட் இருக்காரு, ஆனால் இதில் போட்டு 2 English women இறந்துடுறாங்க. பிரஃபுல்லா சாக்கி கமிட்டட் சூசைட். அங்கேயே வந்து பிரஃபுல்லா சாக்கி வந்து சூசைட் கமிட் பண்ணிடுறாரு. குதிராம் போஸ் மட்டும் அரெஸ்ட் பண்ணி ஹேங் பண்ணி மர்டர் பண்ணிடுறாங்க. ஸோ அரவிந்தோ கோஷ் அலாங் வித் ஹிஸ் பிரதர் பரீந்தர் குமார் கோஷ் அண்ட் 35 அதர் காம்ரேட்ஸ் வேர் அரெஸ்டட். இந்த இன்சிடென்ட் நடந்ததுமே இவங்க எல்லாம் அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. சித்ரஞ்சன் தாஸ் டுக் அப் த கேஸ். சித்ரஞ்சன் தாஸ் வந்து இந்த கேஸை வந்து எடுத்துக்கிறாரு. இட் கேம் டு பி நவுன் அஸ் ஆலிப்பூர் பாம்பு கேஸ். இதனால தான் ஆலிப்பூர் பாம்பு கேஸ். எப்படி பாம்பு தயார் பண்ணாங்க, எப்படி அதை வந்து பிளான் போட்டாங்க கொல்லணும்னு, அது எப்படி மாறிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே
தண்டனை கிடைச்சிருச்சு. The judgment observed that there was no evidence to show that Aurobindo Ghosh was involved in any conspiracy against the British rule. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அந்த கேஸில் அரபிந்தோ கோஷ் இன்வால்வ் ஆன மாதிரி எதுவுமே இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Ghosh was acquitted of all the charges. Barinder Kumar Ghosh and Ulaskar Dutt were given death penalty. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேருக்கும் டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க. கோஷ் வந்து விட்டுடுறாங்க அரபிந்தோ கோஷை. அதுக்கப்புறம் பரீந்தர் கோஷ்க்கும் இவருக்கும் வந்து டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் லைஃப் லாங் அவங்க வந்து எங்கேயாச்சும் எக்ஸைலில் போயிடணும், யாருக்கும் தெரியாமல் இருக்கணும், பேனிஷ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ரொம்ப பெரிய க்ரைம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட் பீயிங் கண்டெம்ட் டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் லைஃப். இவங்களை தவிர்த்து மீதி இருந்தவங்களுக்கு கூட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் லைஃப் கொடுத்துட்றாங்க. எக்ஸைலில் போயிடுறங்க, நீங்கள் வந்து காமன் பீப்புள் மாதிரி வாழக்கூடாது, அவங்க எக்ஸைல் எங்கேயாச்சும் போயிடணும் அவங்க. ஸோ த இயர்-லாங் ஹியரிங் ஆஃப் அலிப்பூர் பாம் கேஸ் மேட் அ கிரேட் இம்பேக்ட் அண்ட் portrayed the nationalist revolutionary as heroes to the general public. இந்த அலிப்பூர் பாம் கேஸ் வந்து இயர்-லாங் நடக்குது. அது வந்து ஒரு கிரேட் இம்பேக்ட் கொடுக்குது எல்லா பீப்புளுக்கும். வந்து ஒரு நேஷ்னலிசம் பற்றி அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரௌடாக ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறாங்க. ட்ரையல் அண்ட் ஆஃப்டர் மாத். ட்ரையல் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் இஸ் அக்வைண்டல், அரபிந்தோ கோஷ் டுக் டு அ ஸ்பிரிச்சுவல் பாத் அண்ட் ஷிஃப்டட் இஸ் பேஸ் டு பாண்டிச்சேரி. ரிலீஸ் பண்ணிடுறாங்க அரபிந்தோ கோஷ். அக்வைட்டல்னா ரிலீஸ், விடுதலை பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிடுறாரு. ஸ்பிரிச்சுவலாக வந்து நம்ம இனிமேல் நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அரபிந்தோ கோஷ். where he stayed until his death in 1950. 1950 வரைக்கும் அரபிந்தோ கோஷ் வந்து பாண்டிச்சேரியில் தான் இருக்கார். The idea of bringing an armed revolution envisioned by Aurobindo Ghosh never materialized. ஸோ அவருக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கு, ஆர்ம்டு ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது எப்போவுமே வந்து அவர் மெட்டீரியலைஸ் பண்ணலை. The reason for gradual decline in the revolutionary activities in Bengal was combination of government repression and alienation from the people. ஸோ இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி கம்மியாச்சுன்னா இந்த கவர்மெண்ட்டால் தான். கவர்மெண்ட்டை வந்து அப்படியே இப்போது ஒரு ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி ஆக போகுதுன்னா அப்படியே அதை வந்து நெக்ஸ்ட் அப்படியே சப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி அது சப்ரெஸ் ஆகிடுது. Besides this, revolutionary terrorism suffered from certain social limitations too, as most of the revolutionaries were drawn from the 3 upper castes: Brahmin, கயஸ்தா, வைஷ்யா. ஸோ இந்த ரெவல்யூஷனரிஸ்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த பீப்புளாகவே இருந்திருக்காங்க, மற்றவங்களாம் இல்லை. அதனாலே அது வந்து அப்படியே டிக்ளைன் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ரெப்ரெஷன்னா சப்ரெஷன் தான். லைக் இப்போ ஒரு கூட்டம் நடக்குது, லைக் அஜிடேஷன் நடக்குது, போராட்டம் நடக்குதுன்னா பிரிட்டிஷ் வந்து அவங்களோட ஃபோர்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொலை பண்ணிடுவோம், லைக் ஷூட் பண்ணுறது, அந்த இதை ஸ்டாப் பண்ணுறது, அதெல்லாம் வந்து சப்ரெஷன். ரொம்ப வந்து இன்வால்வ் ஆகினவங்கள வந்து அவங்கள வந்து ஜெயிலில் போட்டுறது இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் சப்ரெஷன். சப்ரெஷனுக்கு இன்னொரு பேர் ரெப்ரெஷன்னு சொல்லலாம். In December 1908, Morley Minto constitutional reforms were announced. Morley Minto constitutional reforms வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எப்போ? 1908 டிசம்பரில். மாடரேட்ஸ்லாம் வந்து அதை வெல்கம் பண்ணுறாங்க. மாடரேட்ஸ்லாம் யார்? அந்த பழைய லீடர்ஸ்லாம் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. However, they soon realized that there was hardly any shift of power. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது எந்த ஒரு ஷிஃப்ட்டும் கிடையாது, பவர் எல்லாமே பிரிட்டிஷ் கையில் தான் இருக்குது, எதுவுமே இந்தியன்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் measures taken by Minto were highly diverse as it institutionalized communal electorates, creating Hindu-Muslim divide. மின்டோவோட இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து ரொம்ப டிவிசிவாக இருக்குது, அப்படியே பிரிக்கிற மாதிரி இருக்குது. கம்யூனல் எலக்ட்ரேட்டெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஹிந்து முஸ்லீமை வந்து டிவைட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. மின்டோ தான் வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட்ஸ். கம்யூனல் எலக்ட்ரேட்ஸ்னால் என்னென்னா, ஹிந்துஸ் வந்து ஹிந்து லீடரை எலெக்ட் பண்ணுவாங்க, முஸ்லீம்ஸ் வந்து முஸ்லீம் லீடரை எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு கான்ஸ்டிடுவன்சி இருக்குதுன்னா அதில் 10 lakhs வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னா அந்த 10 lakhs பீப்புளுக்கு வந்து ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை தான் வந்து நிற்க வைப்பாங்க, ஒரு 4 முஸ்லீம் கேண்டிடேட்ஸ். அதில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து எந்த முஸ்லீம் வேணுமோ அவங்கள வந்து சூஸ் பண்ணிக்கலாம், எலெக்ட் பண்ணிக்கலாம். Besides this, the colonial government also introduced certain repressive laws such as இதுவே ரொம்ப ரெப்ரெசிவாக தான் இருக்குது. இதை விட வந்து ரெப்ரெசிவாக வந்து லாஸ் கொண்டுட்டு வராங்க. என்னென்னு பார்க்கலாம். நியூஸ் பேப்பர்ஸ் இன்சைட்மெண்ட் டு ஆஃபென்ஸ் ஆக்ட் 1908.
This act empowered the magistrate to confiscate press property which published objectionable material, making it difficulty to publish anything critical of British rule. ஸோ பிரிட்டிஷ் ரூலுக்கு வந்து ஏதாச்சும் நியூஸ் பேப்பர்ஸில் வந்து கொஞ்சம் அகெயின்ஸ்டாக வந்தாலுமே அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ரொம்ப கேவலமான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆக்ட் அவங்க வந்து ஒரு ரூலை போடுறாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் 1910. இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் 1910 அது என்னென்னா, made it mandatory for publishers and the printers to deposit a security that could be seized in case they printed obnoxious material. ஸோ இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் 1910 என்னென்னா, இப்போ ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து டெபாசிட் பண்ணிடணும். அப்படி டெபாசிட் பண்ணிட்ட பிறகு தான் அவங்க வந்து அவங்களுடைய ஜேர்னல்ஸ்லேயோ எதில் வேணாலும் அவங்க வந்து என்ன வேணாலும் எழுதி போட்டுக்கலாம். அந்த என்ன வேணாலும் எழுதுறதுல வந்து பிரிட்டிஷ் பற்றி ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த மணி வந்து அப்படியே வந்து சீஸ் பண்ணிடுவாங்க. அவங்களோட மணி ஆக்கிடுவாங்க. அதை வெளியில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ 10,000னா 10,000 வந்து ரொம்ப 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 அதிகம். அப்போது 100 rupeesனா கூடமே ரொம்ப அதிகம். ஸோ 100 rupees டெபாசிட் பண்ணிவிட்டு இவங்க கொஞ்சம் ஏதாச்சும் பிரிட்டிஷ் பற்றி கொஞ்சம் தப்பாக எழுதியிருந்தாலுமே அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கே ஒரு தனி டீம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அனலைசிஸில் ஏதாச்சும் இவங்க இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி தப்பாக எழுதியிருக்காங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸோ அவங்களுக்கு மணி பெனால்ட்டி பே பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு. So the Indian Criminal Law Amendment Act allowed summary trials and also imposed the prohibition of association dangerous to public peace. ஸோ இந்தியன் கிரிமினல் லா வந்து அமெண்ட் ஆகுது. ஸோ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து என்ன சம்மரி வந்து சொல்லுதுன்னா, டேஞ்சரஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து பப்ளிக் பீஸ் கெடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஆர்கனைசேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ராஹிபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லா கொண்டுட்டு வராங்க. Even with the widespread repression, the charm of revolutionary action never disappeared from the Indian national movement. The center of activities moved from Bengal to Uttar Pradesh and Punjab. எவ்வளோதான் சப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வந்து இந்தியன்ஸ் வந்து ஸ்டாப்பே ஆகலை. அவங்கவுங்க திரும்ப வேறு இடத்துல போயிட்டு பண்ணுறது, வேறு இடத்துல போயிட்டு சொல்லி ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்போவுமே டிஸப்பியரே ஆகலைன்னு சொல்கிறாங்க இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்லேருந்து. அவ்வளோ வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இந்தியன் அஜிடேட்டர்ஸை வந்து அவ்வளோ ரெப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எதுவுமே பண்ணுறதுக்கு விடலை. ஸோ இந்த சென்டர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ பெங்காலில் ரெப்ரெஸ் ஆச்சுன்னா உத்தரப்பிரதேஷில் ரெப்ரெஸ் ஆச்சுன்னா பஞ்சாப், அந்த மாதிரி அது வந்து போயிட்டே இருந்திருக்கு. ஸோ பெங்கால்லேருந்து உத்தரப்பிரதேஷ்க்கும் பஞ்சாப்க்கும்லாம் வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.